வணக்கம். காக்கும் நட்பை காக்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஷிப் மேனேஜ்மெண்ட். இதுல நட்பை பற்றிய புரிதல்ல தவிர்க்க வேண்டிய நட்பு. என்னென்ன நட்பை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல 5 திருக்குறள் படிச்சோம். அது மூலமா நம்ம திருவள்ளுவர் தாத்தா நிறைய டிப்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இனிமேல் செல்லக்குட்டீஸ், எந்தெந்த நட்பு நல்ல நட்பு, எது தீய நட்பு, எந்த நட்பை தவிர்க்கணும் அப்படின்ட்டு நீங்க நல்லாவே ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க படிச்ச 5 திருக்குறளையும் நீங்க சொல்ல போறீங்க. அதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். நீங்க இது வரைக்கும் 5 திருக்குறள் படிச்சிருக்கீங்க இல்லையா அந்த சாப்டர்ல? அதுல உள்ள 5 திருக்குறளையும் நீங்க நீங்க எப்படி புரிஞ்சுகிட்டீங்க, அதுல இருந்து என்ன விஷயங்கள் புரிஞ்சுகிட்டீங்கன்றத அந்த புரிதலோட அந்த எக்ஸ்பிளனேஷனோட சொல்லி அனுப்பணும். இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட் உங்களுக்கு. தேங்க்யூ.